ராஜ்யசபா சீட்டு காங்கிரஸ் பெருசாக பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ரியாலிட்டி இருக்கலாம், மேபி ஒரு சீட் ப்ளஸ் ஒன்றுன்றது கான்செப்ட் இருக்கும். அதுக்கு அவங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறத விட எம்எல்ஏ சீட்டு, அதை விட காங்கிரஸ் இல்லைன்னா டிஎம்கேல அவங்க கட்சிக்காரங்களுக்கு இந்த வரிசையில் தான் சீட்டுங்க எம்பிக்கு கொடுப்பாங்க. இஸ்லாமியருக்கும் ஒரு எம்பி சீட்டும், ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு எம்பி சீட்டு, இந்துக்கு ஒரு எம்பி சீட்டு அவங்களுக்கு இப்படி கொடுத்து கன்சால்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பண்ணதுக்கு அப்புறம் திமுக காரங்க வந்து காங்கிரஸ்க்கு வேலை செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. கீழே இருக்கவங்களே சொல்றாங்களா இந்த மாதிரி இதுக்கப்புறமா நாங்கள் காங்கிரஸ்க்கு வேலை செய்யற மாதிரி நாங்கள் ஐடியாவில் இல்லைன்ற மாதிரி திமுக வேணா தெளிவாக சொல்லிட்டாங்களா சார்? தெரிஞ்ச ஒரு 5 பேர் நிற்கிறாங்கன்னா அந்த 5 பேருக்கு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துருவாங்க. மீதி எல்லாரும் தொகைச்சிட்டு போயிடுவாங்க. 5ஆம் தேதி பயணம் இருக்கும். அந்த பயணம் வந்து திமுகவுடன் பயணமா டிவிகேவுடன் பயணமான்றது தான் பொறுத்து பார்க்கணும். 4ஆம் தேதி நைட்டு தெரிஞ்சிடும் நமக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் நிகழ்வு மற்றும் சமூக நிகழ்வு குறித்து பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா சார், நீண்ட நாட்களுக்கு பிறகு நேரில் மறுபடியும் இன்டர்வியூ பண்ணுறோம். வெளிநாடு பயணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாரு பிரச்சனை தான் கொஞ்சம் எல்லாரையும் பயப்படுத்திடுச்சு, அந்த ரிட்டர்ன் வர்றதுன்னு. நம்ம பண்ணுறதை விட நம்ம ஃபேமிலி சைட்லேருந்து வர பயங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அவங்கள கொஞ்சம் மற்றபடி அங்கே ஏன்னா நம்ம நேரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, சிகே சார் எப்போ வருவார் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். ஸோ ஒரு வழியாக வந்துட்டார். நம்ம அரசியல் வந்து நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாருங்கள் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார். சார், இப்போ தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற விஷயத்தை வந்து தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வரோம். ஏன்னா இன்றைக்கி வந்து அது ஓரளவுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. என்னென்னா அந்த ராஜ்யசபா தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் காங்கிரஸ் தரப்புலேருந்து இன்னும் எந்த ஒரு தகவலும் வரல. ஸோ அதனால் திமுக சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க சார். அடுத்து என்ன நடக்க போகுது? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா ராஜ்யசபா சீட்டு காங்கிரஸ் பெருசாக பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ரியாலிட்டி இருக்கலாம், மேபி ஒரு சீட் ப்ளஸ் ஒன்றுன்றது கான்செப்ட் இருக்கும். அதுக்கு அவங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறத விட எம்எல்ஏ சீட்டு, அதை விட இந்த மாதிரி ஏற்றி டிவிக்கே கூட போகிறதுக்கு எப்படின்றதுக்கெல்லாம் இன்சார்ஜ் வேலை பார்க்குறாரு. காங்கிரஸ் இன்சார்ஜ் தான் நம்ம பார்க்குறோம், கேசி வேணுகோபால். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம், மார்ச் 4ஆம் தேதிக்குள்ளே கிளாரிட்டி வந்துடும் அலைன்ஸுன்னு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நாளைக்குள்ளே ஒரு விஷயம் வெளியே வந்து முடிஞ்சிடும். அது வந்து திமுகவுக்கு நல்ல செய்தியா டிவிகேக்கு நல்ல செய்தியான்றது தான் பார்க்கணும். காங்கிரஸுக்கு எப்போவுமே தமிழ்நாட்டுக்கு நல்ல செய்தி கிடையாது, நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிட்டோம். பட் இதனால் எந்த கட்சிக்கு நல்ல செய்தின்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். சரி சார், இப்போ திமுக கூட்டணியில் இந்த காங்கிரஸ் இப்போ தாவேகா கூட்டணிலையும் வச்சிருச்சுன்னு வைங்களேன். இப்போ திமுகவுக்கு எந்த வகையிலும் பின்னடைவை ஏற்படுத்தாத தமிழ்நாடு அரசியலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, காங்கிரஸ் போகும்போது வெளியே போகுதுன்னா ஒரு பின்னடைவுன்றது அவங்கள ஓட்டு சதவீதன்றதை விட அது சிறுபான்மையோர் ஓட்டுன்ற மாதிரியான ஒரு விஷயந்தான். சரி, அதுவும் பழைய ஒரு 70-80 வயசு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு பேங்க் கொஞ்சம் இருக்கும் காங்கிரஸுக்கு. அந்த சவுத் பெல்ட், இந்த திருநெல்வேலி, நாகர்கோவில், இந்த மாதிரியான நேஷ்னல் பார்ட்டி மைண்ட் செட் இருக்கிற ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் தான் மெயினாக இவங்களுடைய பவர். ஸோ இந்த இதில் பார்க்கும்போது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமுதாயத்தினரும் இஸ்லாமிய சமுதாயத்தினரும் அதிகமாக இருப்பாங்க அந்த பெல்ட்டில். ஸோ இவங்கெல்லாம் காங்கிரஸால் சப்போர்ட் பண்ணுவாங்க. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் பேர் டிஎம்கேவே சப்போர்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த கொஞ்சம் பேர் வந்து டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் காங்கிரஸ் இல்லை அப்படின்னா இஸ்லாமியருக்கும் ஒரு எம்பி சீட்டும், ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு எம்பி சீட்டு, ஒரு இந்துக்கு ஒரு எம்பி சீட்டு, அவங்களுக்கு 4 எம்பி சீட்டு இப்படி கொடுத்து கன்சால்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சப்போஸ் காங்கிரஸ் இல்லைன்னா டிஎம்கேல அவங்க கட்சிக்காரங்களுக்கு இந்த வரிசையில் தான் சீட்டுங்க எம்பிக்கு கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங்னா நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும், வேட்பாளர் யார் என்ன ஏதுன்னு. அப்போ வரும்போது நம்ம ஒரு வேளை கெஸ் பண்ணி ஒரு வேளை தெரிஞ்சிடும். இன்றைக்கி ஈவினிங் வேலை கெடு வச்சுருக்காங்கண்ட இன்றைக்கி திமுகவுக்கு, காங்கிரஸுக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி உள்ளலாம் ஒன்றும் விடிவுலாம் வந்துடாது. நமக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. 4ஆம் தேதி தான் டெட்லைன். 4ஆம் தேதிக்குள்ளே எல்லோரும் கிளாரிட்டி எடுத்து முடிஞ்சிருவாங்க. ஏன்னா வந்து இப்போ முதல்வரோட பிறந்த நாள் முடிஞ்சிச்சு சார், மார்ச் 1. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து மை பிரதர் அப்படின்ற மாதிரி ரொம்ப
ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ட்வீட்லாம் பண்ணுவார். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப சாதாரணமாக தான் பண்ணியிருக்காரு. முதல்வரும் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் வார்ம் விஷஸ் அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டாரு. இதுலேருந்து ஒரு விரிசல் ஏற்பட போகுதுன்ற மாதிரி ஒரு சிக்னலா, இல்லை நம்ம சாதாரணமாக கடந்து போயிடலாமா? இல்லை இன்னும் எனக்கு புரியல. ட்விட்டரில் வந்து என்ன உங்கள் வீட்டில் நலம் மாதிரி ஆவா இல்லை சார், போடணும்னு போன வாரம் நினைக்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டிருந்தாரு சார். போன தடவை எம்பி தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச புதுசில் வந்த 6 மாதம் 8 மாசத்துல வந்த முதல் இது. அந்த ஓரளவுக்கு நல்ல இதில் வந்ததுனால அந்த ஒரு பாசம் இருந்துச்சு. அப்போ டிவிக்கே கூட போகணுன்றதோ இந்த ஸ்ட்ராட்டஜி கேரளா அரசியல் உதவும், பாண்டி அரசியல் உதவும்லாம் அவங்க யோசிக்கல. இப்போ யோசிக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சரி, அந்த கேப் இருக்கா? இருக்கு. கேப் வந்துடுச்சு. அது கேப்பாகவே பெருசாகுதா, இல்லை டக்குன்னு யாராவது ஒருத்தர் வந்து நடுவில் கம்மு போட்டு ஒட்டுறாங்களான்னு தான் பார்க்குறோம். என்னதான் போட்டு ஒட்டினாலும் இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் திமுககாரங்க வந்து காங்கிரஸ்க்கு வேலை செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. இல்லை அது ஆமாம், நீங்கள் வந்து சார் கீழே இருக்கவங்களே சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி இதுக்கப்புறமா நாங்கள் காங்கிரஸ்க்கு வேலை செய்கிற மாதிரி நாங்கள் ஐடியாவில் இல்லைன்ற மாதிரி திமுக வேணா தெளிவாக சொல்லிட்டாங்களா சார்? இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் நிற்கிறாங்கன்னா அந்த 5 பேருக்கு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துருவோம். மீதி எல்லாரும் தொகைச்சிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று, அலையன்ஸ் பார்ட்டி நிற்கிற இடத்துல தான் இந்த பக்கம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸும் போடுவாங்க ஆப்போசிட் சைடு. ஸோ அது இன்னும் வீக்காக தான் போகுது எப்படி இருந்தாலும். ஸோ நம்மளுடைய இது வந்து டிவிக்கே இதுக்கு போகும் அப்படின்ற மாதிரி. காங்கிரஸ்க்கு போகும் பட்சத்தில் முதல்வர் சும்மா இருக்க போகிறது கிடையாது. ஒரு காலத்தில் தமாக வந்த மாதிரி தாக்கூக்கான்னு ஏதாவது ஒன்று வரும். தமாக ஆக்சுவலாக வந்து அந்த இதுவே இப்போ இல்லை. வாசன் ஏதோ ஒட்டின்னு சும்மா வச்சுன்னுக்கிறார், சின்னத்துலேருந்து எதுவும் இல்லை. அதை திருப்பி தட்டி எதை தூசி தட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த எலெக்ஷன் டைமுக்குள்ளே அது நடக்காது. ஏன்னா ஒரு 10-5 எம்எல்ஏ இருக்கிறவங்க வெளியே வந்து நாங்கள் தான் உண்மையான காங்கிரஸ், நாங்கள் வந்து திமுக கூட்டணி அப்படின்னு அறிவிப்பாங்க. இல்லை அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் கண்டிப்பாக நடக்கும். சிதம்பரம் அவர்கள் வந்து போயிட்டு முதல்வர் போய் பார்த்துருக்காரா சார்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வம் பெருந்தகை வந்து சிதம்பரமுடைய ஃபாலோவர். அவர் கோட்டாவில் தான் அவருக்கு மாநில பதவியே வந்தது. இவர் இந்த கேஎஸ் அழகிரிக்கு அப்புறம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது சிதம்பரத்தையிட பேட்டி எடுக்கிற எல்லாருக்கிட்டையுமே அவர் அவசரப்பட பொங்குறாரு. நீ யாருங்க சொல்லுங்கள். அந்த கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்றதில் பதட்டத்திலேயே பேசுகிறாரு திரு செல்வபெருந்தகை. அதுக்கு காரணம்னா சீட் அதிகமாக கேட்டிருக்கோம், எவ்வளோ கேட்டிருக்கோம் அதெல்லாம் மேல் இடத்துல முடிவு பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு மட்டும் தட்டி கழிச்சிக்கிறாரே தவிர பேசுறதெல்லாம் பேசிடுறாரு. நாங்கள் சீட் அதிகமாக கேட்டிருக்கோம், நாங்கள் திமுக கூட தான் இருக்கிறோம், அதெல்லாம் மட்டும் இவரே சொல்லிடுறாரு செல்வமூர்த்திக்கு. ஸோ இன்றைக்கி சப்போஸ் சிதம்பரம் இன்றைக்கி மீட் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் எக்ஸிட் ஆகிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சிதம்பரத்தை வச்சு இங்கே ஒரு காங்கிரஸ்க்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி அதை வச்சு திமுகவுக்கு வந்து பெனிஃபிட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு அதிகம். சிதம்பரம் கடைசியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னு தெரிஞ்சால் இது ஆக்சுவலாக சிதம்பரம் வந்து இன்சார்ஜ் எல்லாம் இல்லை. ஸோ கேசி வேணுகோபாலும் இவங்களும் முந்தானத்து பேசினாங்க, போய் தலைமை அவங்க திமுக கூட பேசினாங்க. அதனுடைய இது இன்னும் கன்ஃபர்மேஷனே வரல. அவர் திருப்பி எங்கள் சீட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணலைன்னு தான் சொல்லியிருக்காரு கேசி வேணுகோபால். சிதம்பரம் இப்போ தனியாக ஒரு ட்ராக் போடுறாருன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த இந்து ஓட்டு ஒரு எம்பி சீட்டு வந்து சிதம்பரத்துக்கு கூட போகலாம். இருந்துட்டு அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கூட ஆரம்பித்து இங்கேருந்து ஒரு 5-10 எம்எல்ஏகளை வச்சுக்கிட்டு இவங்க தனியாக இந்த கூட்டணி அப்படியே நாங்கள் காங்கிரஸ் எங்களதுலேருந்து போச்சுன்ற ஒரு இதுவே இல்லாத எங்கள் கூட தான் இருக்காங்கன்ற ஒரு மாயை வச்சே ஓட்டிடுவாங்க. அதுக்கு ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கொடுத்தா போதுன்ற மாதிரி இருக்கும். மீதி இருக்க 20 சீட்டு 30 சீட்டு அவங்களுக்கு லாபம் தான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னா இப்போ சிதம்பரம் தான்ன்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்களா சார் அடுத்து? கண்டிப்பாக. அதாவது பல கட்சிக்கு தமிழ்நாட்டில் அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது அதிமுக. பல கட்சியில் நிறைய இருக்கிற 90% கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது அதிமுக. இருக்கிற கட்சிங்களெல்லாம் 4-5 உடைச்சது திமுக. அந்த காலத்தில் நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். உடைக்கிறதுல திறமையானவங்க வந்து திமுக. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். பிடி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாங்க, செல்வம் பெருந்தகை மூலியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லி. அது கண்டிப்பாக அது செல்வம் பெருந்தகை சிதம்பரம் இந்த மாதிரியான ஆட்களை வச்சு. ஏன்னா இப்போ சிதம்பரம்னா இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. ஆமாம்,
மத்திய அமைச்சரா மத்திய இருந்திருக்காரு. அமைச்சராக இருந்ததுனால செல்வம் பெருந்தகைக்கு அந்த வேல்யூ இருக்கான்னு இல்லை. ஸோ சிதம்பரத்தை வச்சு அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நான் நினைப்பேன். So இதுலேருந்து நம்ம அந்த புரிஞ்சுக்கலாம் அந்த அரசியல் நகர்வு என்ன நகர்வு இருக்குன்றது. தெரியும். இன்னைக்கு ஈவினிங்கில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நமக்கு ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் டேட்டா வந்தால் நம்ம நடுவில் இன்னொரு பார்ட் போடுவோம். அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் ஹைதராபாத் போயிருக்காரு. இங்கேருந்து ஆதவ் அர்ஜுனாவும் போயிருக்காரு சார். இது என்ன சொல்ல வருது நமக்கு? ஆனால் அதிகாரப்பூர்வமாக சந்திச்சு பேசினாங்கன்ற மாதிரி எதுவும் வரல. சரி நான் திருப்பி சொல்கிறேன், ராகுல் காந்திக்கும் ஆதவ் அர்ஜுனாக்கும் என்ன சம்மந்தம்? ராகுல் காந்தி ஆல் இண்டியா காங்கிரஸ் பிரசிடென்ட்டு, தலைவர் அவர் தான் இந்த கட்சிக்கு. அப்போ டிவிக்கு விஜய் போகணுமா ஆதவ் அர்ஜுனா போகணுமான்னு ஒன்று இருக்குது. அப்போ அவங்க இப்போ அது வந்து ப்ரிமிலரி ஒர்க் டாக்ஸு. அவர் அங்கே இருக்கார். பட் அந்த டைமில் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இங்கேருந்து திரு விஜய் அவர்கள் கிளம்பி ஹைதராபாத் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சப்போஸ் பேசினா ராகுல் காந்தி மீட் பண்ணுறதுன்றது விஜய் தான் பண்ணுவார். பெரிய நியூஸ் சார் அது. ஆமாம், ஆதவ் அர்ஜுனா பண்ண மாட்டார். அவங்களுக்கு அவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் ஆஃப் த லைன் பேசுவாங்க. செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் தலைவர் வந்து ரேவந்த் ரெட்டியாங்க. ஆமாம், தெலுங்கானா ஹைதராபாத். அவர் மூலியமாக கூட செகண்ட் லேயரில் வச்சு இவங்க பேசிக்கலாம் ஆதவ் அர்ஜுனாக்கு. அது பேசி அங்கே எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஓகேன்னு ஆதவ் அர்ஜுனா சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து விஜய் கிளம்பி போகலாம் வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க இங்கே வரலாம், விஜய் பார்க்க பனையூர் வரலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து அறிவிப்பாங்க, அதுதான் ரெஸ்பெக்ட்டு. சைலண்ட்டாக போய் பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வர மாதிரி இவர் அங்கே போகிறதும் இருக்கலாம். அதை விட தமிழ்நாட்டு அரசியல்ன்றதுனால தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வந்து சந்திக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஓரளவுக்கு முடிவாயிருச்சுன்னா ராகுல் காந்தி மார்ச் 5ஆம் தேதி வரதா பிளானில் இருந்துச்சு சார், ஷெட்யூலில் இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் அது வந்து கன்ஃபார்ம் ஆகும் இல்லையே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5ஆம் தேதிக்குள்ளே இங்கே கூட்டணி ஃபைனலைஸ் தெரிஞ்சிடும்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் 4ஆம் தேதி நம்ம டெட்லைன் சொல்லியிருக்கோம். 5ஆம் தேதி பயணம் இருக்கும். அந்த பயணம் வந்து திமுகவுடன் பயணமா டிவிகேவுடன் பயணமான்றது தான் பொறுத்து பார்க்கணும். 4ஆம் தேதி நைட்டு தெரிஞ்சிடும் நமக்கு. மீடியாலாம் இனிமேல் பரபரப்பாக இருக்கும் அந்த 2 நாள். சரி சார், நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தபடியாக நாங்குநேரியில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு குடிச்சிட்டு இல்லை போதையில் ஒரு இளைஞர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து சரமாரியாக வெட்டியிருக்காங்க. அதில் 2-3 பேர் இறந்துருக்காங்க சார். 5-6 பேர் வந்து படுகாயம்ன்றாங்க. விஜய் அவர்கள் கூட ஒரு கண்டன அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, முதல்வர் சொல்றாரு, சட்டம் ஒழுங்குல எல்லா துறையிலையும் தமிழ்நாடு வந்து முன்னோடி மாநிலமா இருக்கு, முதல் மாநிலமா இருக்கு, ஆனா மக்களை பாதுகாக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இது திமுகவுக்கு என்ன மாதிரியான பின்னடைவு ஏற்படுத்த போகுது? இது வந்து போதை கலாச்சாரம் தான் தேவை. இது வந்து எங்கே நடந்தாலும் எப்படி நடந்தாலும் ஒன்றுமே கண்டிக்க வேண்டியது. இப்போ தெளிவாக இருக்கிற ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறான்றது 2 விஷயம். ஒருத்தன் அவனுடைய கெத்து, அவன் ரவுடிசம் இந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணுறது ஒன்று. ஒருத்தன் இயலாமை அறியாமல் பண்ணிடுறது, கோவத்தில் யாரும் தெரியாமல் அடிக்கிறது, தள்ளி விடுறதுனால நடக்கிற மரணங்கள் பார்க்கலாம். இது வந்து போதை மரணங்கள் அப்படின்றதுக்குள்ளே தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து தமிழ்நாடு ரொம்ப கெட்டு சீரழிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, எல்லாமே நம்ம இலவசம் கொடுத்துட்டோம். எவனும் வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லாமல் இருக்கிறான். சும்மா இருக்கிறதுக்கு பதில் அன்றைக்கி ஏதாவது நாள் எங்கேயா போனாங்கன்னா அது வந்து டாஸ்மாக்குக்கும் போதை வஸ்துக்கும் சரியாக போயிடுது அவங்களுக்கு. அந்த மாதிரியான கலாச்சாரம் இருக்கிறதுனால அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் அந்த மாதிரி போதை வஸ்து இருக்கும் போது அவன் தான் பெரிய ஆளுன்னு நினச்சா அவன் பெரிய ஆள் மாதிரி தான் இருக்கும். இவங்க இந்த மாதிரி கத்திரிக்கை இல்லை. இப்போ இந்த இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த கத்திரிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சரளமாக போகுது. ரொம்ப இளைஞர்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ ரோந்து பணின்றது காவல்துறை எப்போவே பண்ணுவாங்க, செக் பண்ணுறது இதெல்லாம். இந்த மாதிரியான ஒரு பொருட்கள் இருக்கா இல்லையா, ஆளுங்களை பார்த்தா அவங்க வண்டியை செக் பண்ணுறது இதெல்லாம் நடக்குதா இல்லையா, இது வந்து முதல்வர் வந்து ஃபாலோ பண்ணுறாரா இல்லையா, இது எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே சார். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்குநேரின்ற பகுதி, அது நாங்குநேரில் தான் நடந்திருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சம்பவம் நடந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி தகவல்லாம் வருது சார். சரி, பாதிக்கப்பட்டது அவங்களாவும் இருக்கும். அதே மாதிரி தாக்குனவங்க யாருன்றதையுமே நம்ம பார்க்க. இது என்னென்னா, அந்த மாதிரி ஒரு பட்சமாக எல்லாத்துக்குமே சொல்லிட முடியாது. நம்ம அதை ஹியூமனாக பார்ப்போம். மனிதர்கள் தாக்கப்பட்டார் அப்படி போகலாம். இந்த இனம், இந்த மதம், இந்த ஜாதி இதுக்கெலாம் இல்லை. தாக்கப்படுறது தவறு.
தாக்குதலுக்கு உட்படுறதுன்றது பாவமாக கஷ்டமாக பார்க்கணும். அது வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு வந்து நம்ம இந்த சாதி சாயம் பூசுறதோ மத சாயம் பூசுறதோ இந்த அரசியல் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இவங்க பண்ண போகிறாங்க. அதை விட்டுட்டு இதை பொதுவாக பார்ப்போம். ஒரு பொதுமக்களுக்கு ஒரு மனிதருக்கு நடக்கிற தீங்கு, இது வந்து சக மனிதனால் நடக்கிற ஒரு பாதிப்பு. நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு விலங்குக்கு தான் வந்து 5 அறிவு, அது வந்து தாக்குதல் இருக்கோ அப்படின்னு. 6 அறிவு இருக்க மனிதனை இன்றைக்கி 5 அறிவாக மாற்றிட்டு இருக்காங்களா? குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னாங்க, இப்போ மனிதன் வந்து திருப்பி குரங்காயிட்டு இருக்கானான்ற மாதிரி இருக்குது. ஸோ அரசாங்கம் வந்து இந்த விஷயத்த ரொம்ப இப்போ இந்த இடத்துல ஜெயலலிதா அவர்கள் இங்கே தான் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம். நான் ரொம்ப பர்சனலாக மிஸ் பண்ணுறது வந்து திரு ஜெயலலிதாவை இந்த இடத்துல. அவங்க இருந்த இந்த மாதிரியான இன்சிடெண்ட்டு நடந்தே இருக்காது. அந்த ரயில்வே ட்ராக்கில் ஒரு பொண்ணு வந்து ஒருத்தர் வந்து வெட்டுறான். அடுத்த 2 நாளில் அவனை வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவன் ஜெயிலில் வந்து மரணிக்கிறான். அது ஏன் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, நாளைக்கு அந்த மாதிரி ஒருத்தனை பண்ணணுன்ற தைரியம் ஒருத்தனுக்கு வரும். பண்ணிவிட்டு நான் தைரியமாக நான் வெளியே ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து உசுரோட சுற்றுவேன், திருப்பி நான் ரவுடி ஆகிடுவேன்றது வேறு. ஆனால் நானே உசுரோடு இருக்க மாட்டேன்னும் போது நான் ஏன்டா அதை பண்ணணுன்ற எண்ணத்தை உருவாக்கிடுவாங்க அரசாங்கம். அந்த பயத்தை உருவாக்குறதுல இந்த அரசாங்கம் தவறிடுச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். ஜெயலலிதா வந்து இந்த இடத்துல தான் நான் அட்மையர் பண்ணுறேன். அவங்க இருந்திருந்தாங்கன்னா லா அண்ட் ஆர்டரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. இப்போ காசிமேட்டில் வீரமணி போன்றவர்களெல்லாம் வந்து உள்ளே புகுந்து அந்த ஊருக்குள்ளே எந்த காவல்துறையும் போகாது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது காவல்துறைக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்து ஒரு என்கவுண்டர்ஸ் மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அந்த பயத்தை உருவாக்கிடுவாங்க. அந்த பயம் வந்து இப்போ இல்லை. நம்ம போனால் புழலுக்கோ ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துடுவோம். வந்த உடனே நம்மள 4 பேர் ரவுடி பெரிய ஆளாக பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கை செட்டில். இப்போ இந்த பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி செட்டில்னு நினைக்கிற பசங்க யோசிக்கிறவங்கெல்லாம் வந்து 1 லட்சம் 2 லட்சத்துக்கான விஷயமாக தான் பார்க்குறாங்க அதிகபட்சமே. சரி, ஒரு மனிதன் அவ்வளோ அந்த பணம் தான் பெரிய பணம்னு நினச்சிட்டு இருக்கான் எது வாழ்க்கையில். ஆனால் அவங்க ஒருத்தர் நினச்சா எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எவ்வளோ முன்னேற முடியுன்றது இந்த அரசாங்கம் அவனுக்கு தெளிவுபடுத்தலை. அவங்கள அப்படியே வச்சுக்கிறாங்க, வறுமையே மெயின்டைன் பண்ண வைக்கிறாங்க. போதை கஞ்சா இது கொடுத்தா போதும் சார். பசங்க வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த வடமாநில இளைஞரை ஒருத்தர் போட்டு அந்த வெட்டுனாங்களே சார், அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா போதையில் இருந்ததா சொல்கிறாங்க. இருந்தாங்க. சரி, இன்னொன்று இயலாமை இருக்கிறவங்கள போட்டு அடிக்கிறதுன்றது தன்னுடைய பலத்தை காட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ சண்டைக்கு சண்டை போடுறவனை அடிக்கிறது காலம் போயிடுச்சு. சும்மா போன கூட்டு அடிக்கிற காலம் வந்துடுச்சு. சும்மா போறவனை அடிக்கிறதுனால என்ன இருக்கு? ரோட்டில் நடந்து போகிறதுக்கே பயமாக இருக்குது சார். இப்போ அந்த மாதிரி உருவாகிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு 4 இன்சிடென்ட் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்றது ஒன்றுமே இல்லையே. ஒரு என்கவுண்டர் நடக்கலையே. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தானே நம்ம அதுக்காக நம்ம என்கவுண்டர்ஸ் நம்ம ஆதரிக்கலை. போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்களான்ற கேள்வி வருது. ஆதரிக்கல. நம்ம அந்த மாதிரி ஒரு உயிர் பயத்தை காமிச்சாதான் அது ஆகாமல் இருக்கும். அது ஹியூமன் ரைட்ஸு இதெல்லாம் அப்புறம் வரட்டும். இது வரைக்கும் நடக்காமல் இல்லை, அதை பண்ணாமல் இல்லை, அதை கடந்து வராமல் எந்த அரசாங்கமும் இல்லை. நானே கேட்குறேன், அது அந்த ஸ்ட்ராங்காக. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இதே பொதுமக்களாக இருந்தால் ஏதோ ஒரு ரேப் கண்டென்ட் வந்தால் யுஏஏ மாதிரியான நாடை போய் பாருங்கள், ஸ்பாட்லேயே பண்ணிவிடுவாங்கன்னு. அதே நம்ம நாட்டில் அதை பண்ணலான்னா ஹியூமன் ரைட்ஸுன்னு சொல்லி நம்மளே பயப்படுறோம். என்ன அது நம்ம எந்த கருத்தாக இருந்தாலும் சுதந்திரமான உண்மையான கருத்து பேசுவோம். எல்லாருக்கும் மனசில் இருக்கிறது தான் பேசணும், ஓகேவா? மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரியான சம்பவங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா ஒன்று போதைகளில் ஒழிக்கணும். 2வது இந்த மாதிரி பண்ணுறவனை முதல்ல அவன் வாழ்க்கையிலே பண்ண முடியாத அளவுக்கு பயத்தை உருவாக்கணும். அப்போ தான் அவங்க வந்து மாறுவாங்க, திருந்துவாங்க. இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் வேற தஞ்சாவூரில் போய் பேச போகிறார். சும்மாவே சட்டம் ஒழுங்கு பற்றி சொல்ல தேவையில்ல. இப்போ காலில் சலங்கு வேற கட்டி விட்ட மாதிரி ஒரு டாபிக் வேற கிடச்சிருச்சு. நாளைக்கு எப்படி சார் இருக்கும்? சரி, இது வந்து சட்ட ஒழுங்கை பற்றி இது ஒரு பேச்சு. இங்கே இந்த மாதிரி நடக்குது பொதுமக்களுக்குன்னு, இதையே அவர் ஹைலைட் பண்ணி அதிகமாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு இன்னும் நிறையா டாபிக் போகாமல் இதையே டார்கெட் பண்ணி அடித்த சட்ட ஒழுங்கு அது வந்து இன்னும் யாருமே ஹைலைட்டே பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் எனக்கு இன்னும் வருத்தமாகவே இருக்குது.
சட்ட ஒழுங்கு சரியா இல்லை. மற்ற எல்லா விதத்திலும் ஓரளவுக்கு இருந்தாலும் சட்ட ஒழுங்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது சரியில்லைன்னும் போது அதை எடுத்து யாருமே பெருசாக ஹைலைட் பண்ணல தான் நான் சொல்கிறேன். இந்த பக்கம் அதிமுகவும் இருக்கட்டும், அந்த பக்கம் டிவிக்கே பாஜக. இப்போ மோடி வந்து போனார், உள்ளூரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் கொடுத்து பேச சொல்லணும். அந்த அந்த ஊருக்கு ஒரு பேச வரும்போது அந்த டாபிக் கொடுத்து பேச வைக்கலாம். அதில் ஏன் பண்ண மாட்டாங்கன்னே தெரியல. எப்போவுமே பார்க்குறேன் சார், மோடி வந்தாலும் சரி, அமித்ஷா வந்தாலும் சரி, 2 விஷயத்த தெளிவாக சொல்லிட்டு போவாங்க. ஒன்று டிஎம்கே கவர்மெண்ட் கரப்ட்டு, இன்னொன்று குடும்ப ஆட்சி, அந்த வாரிசு ஆட்சின்றாங்க. இதை தவிர யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா சார் உங்களுக்கு? எவ்வளோ விஷயம் இருக்குது சார் பேசுறதுக்கு. சரி, அதுதான் சொல்கிறேன். கண்டென்ட் இங்கே இருக்கு, தலைமை வந்து எடுத்து கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது? கேட்டால் வச்சுட்டா வஞ்சனை பண்ணுறான்றாங்களா என்னன்னு தெரியல. எவ்வளோ இருக்குது. எதிர்க்கட்சி அரசியல் பண்ணுறது வந்து போயிடுச்சு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தது அண்ணாமலை அவர்கிட்ட தான். டிவிக்கே டிஜிட்டல்லையுமே இந்த மாதிரி மீட்டிங்லேயுமே பண்ணிகிட்ருக்காரு தவிர, இன்னும் ஒரு அக்ரெசிவ்னஸ்க்கா ஹைலைட். இப்போ இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பேசினா ரொம்ப பெருசாக வரும். அது ஏன் பேச மாட்டாங்கன்னு தான் தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்து நன்றி. நன்றி.